வணக்க மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் ஊர் விளையாட்டு போட்டி தாங்க. சின்ன பசங்களுக்கான ஓட்டப்பந்தயம். இங்கே பாருங்கள் எப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்கண்ணா. இதில் ஒரே ஒரு பையன் மட்டும் கடைசியில் ஓடுவார். இவர் தான், டேய் நான் வர்றதுக்குள்ளே அதுக்குள்ளே எப்படா ஓடிட்டீங்க அப்படின்ட்டு இருந்தான். பரவாயில்லடா இருடா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னேன். இருந்தாலும் மனசுக்குள்ளே எனக்கு ஒரே கவலை, நம்ம ஹரிஸ்வாவுக்கு தான். எல்லாம் ஓடிட்டாங்களே, 1 2 3 சொன்னால் உடனே ஓடிட்டாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான். இப்போ வாங்கடா ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், காலில் உள்ள செருப்பு கலண்டு கீழே விழுகிறது கூட தெரியாமல் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருந்தார். எங்கடா ஆளையே காணும் அப்படின்னு பார்த்தா கடைசியில் தான் வந்தான். இருந்தாலும் அந்த கடைசியில் வந்தாலும் விடாமல் எங்கனையும் நிற்கலை. நான் எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சே அவன்டா, அந்த கப்பு எனக்கு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் தீவிரமாக ஒடியாந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்பா எனக்கு கப்பு கிடைக்குமா அப்படின்னா, கிடைக்குண்டா நான் வாங்கி தர்றேன் வாடா அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு நம்மளை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டிவிட்டு ஒருத்தர் மரத்துக்கு நேராக போய் முட்டிக்கிட்டு இருந்தாப்புல. அங்கிட்டலாம் போகக்கூடாதுங்க, பானை இந்த சைடு இருக்குது அப்படின்னாச்சு. இந்த இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறவர் காலாலேயே ஒரு 10 டைம் அளந்துருப்பாப்புல. அவரையும் சுற்றி விட்டுட்டு எங்கே இவ்வளவு பேசுகிறீங்களே நீங்கள் போய் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் பயங்கரமாக போட்டுட்டு சூறாவளி கிளம்பியதுன்னு நமக்கு ஒரு பாட்டை போட்டு அண்ணன் தான் இப்போ அடிக்க போகிறாரு, இவருக்கு தான் பானை அப்படின்னாங்க. ஆஹா, அப்படியே ஒரு பில்டப் கொடுத்துட்டாங்களே, மெயின்டைன் பண்ணி போகும்டான்னு போய்கிட்டு இருந்தேன். அங்கே நின்றுக்கிட்டு நம்ம சின்ன பையன் கையை காமிச்சு, அப்பா அங்கிட்டு போகாதீங்க எங்கிட்டு வாங்க அப்படின்னா, அதுக்குள்ளேயும் போய் நம்ம அண்ணன் தூக்கிட்டாரு. டாய் என்னடா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, இவன் பாட்டுக்கு இடத்த காமிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிட்டு கொண்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நம்ம எப்படியாச்சும் இந்த பானையை உடைச்சி இதை பரிசை தட்டிடுறா அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கிறோம். அங்கிட்டு போயாச்சு, தம்பி ரொம்ப தூரம் வந்துட்டீங்க, அங்கிட்டு காலை வச்சுட்டீங்க, பானை அங்கிட்டு இருக்குன்ட்டு வாங்கிட்டாங்க. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு, டேய் நீ யாரா கம்பு சைஸு கூட வரல அதுக்குள்ளே அடிக்க போறியா அப்படின்னா, நானும் அடிக்கணும்யா கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கட்ட சொல்லிவிட்டு இந்த பையன் பாட்டுக்கும் வேகமாக வாங்கிட்டு கம்பை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போய்கிட்டே இருந்தான். தம்பி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இசை நாற்காலின்னு சொல்லிட்டு சேரை போட்டு ஓட விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், விஸ்வா தான் ஓடி போய் உட்காந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டான். பார்த்துக்கிட்டே இருங்க, ரவுண்டிங்லேயே இருக்கிறாங்க. அந்த சேரில் நான் தாண்டா உட்காருவேன் அப்படிங்கிறது மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மாதிரி விளையாடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கலையே அப்படிங்கிறது மாதிரி ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது பயங்கரமாக இருந்துச்சு. எல்லோரும் உட்காந்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தினாங்க. நம்ம அண்ணன் தான் ரவுண்டு கட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தார். இந்த பானையை நான் உடைச்சிட்டு தாயா நான் வீட்டுக்கு போவேன், அது ஒரு நாளாக. விளையாட்டு போட்டிகள் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லோரும் பிஸியாகவே இருந்தாங்க. பாருங்கள், நம்ம பையன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எப்படா அடுத்த விளையாட்டு ஆரம்பிப்பாங்க, கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கான ரொட்டி கவுதல் போட்டி. கட்டி விட்டோன்னே பசங்களோட தீவிரத்தை பாருங்கள், கட்டி வச்சோடனே உடனே கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் கடிக்கக்கூடாதுடா, கொஞ்சம் பொறுமையாக கடிங்கடா அப்படின்னாங்க. கையை விட்டுறாதீங்க, கையே இல்லாமல் கடிச்சு வச்சிருவோம்ட்டு இந்த ஹரிஸ்வா எப்படி கடிக்கிறான் பாருங்கள், பயங்கரமாக பண்ணுறான். அதை முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கும் கயிறு இழுத்தல் போட்டி வைங்க அப்படின்னாங்க. என்னடா எல்லாத்துக்குமே வர்றீங்களே அப்படின்னா, இது எங்களுக்கான விளையாட்டு போட்டி, பொங்கல்ங்கிறது நாங்கள் தான் விளையாடுவோம், நீங்கள் போய் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பாருங்கள் அப்படின்னாங்க. சரி ஓகே விளையாடுங்கப்பா, நாங்கள் நின்று இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்ட்டு 2 குரூப்பாக பிரிச்சுட்டோம். எப்படியாச்சும் ஜெயிச்சிருங்கடா பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த பாருங்கள், அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து நின்று விசிலை மட்டும் ஊதுங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. கயிறு இழுத்தல் போட்டி அப்படின்னா பெரியவங்களை விட இவங்க ரொம்ப தீவிரமாக இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் இப்போ பாடுறா அப்படிங்கிறது மாதிரி இழுத்து சாய்ச்சிட்டாங்க. எப்பப்பா பரிசு கொடுப்பீங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. இருங்கப்பா பரிசெல்லாம் உங்களுக்கு தட்டு தாம்பலம்னு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம். அடுத்ததாக பெண்களுக்கான போட்டி, பெண்களுக்காக அடுத்தது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், எல்லோரும் போய் ஒரே இடத்துல நின்றுட்டாங்க. இந்த கல்லை தூக்கிக்கிட்டு ரொம்ப நேரம் நிற்கணும் அப்படிங்கிறது தான் போட்டி. ஓகே அப்படின்ட்டு எல்லாம் கையில் தூக்கிட்டு வெற்றி பெற்றுட்டு அடுத்ததாக பரிசு வாங்க பசங்க ரெடி ஆகிட்டாங்க.
கொடுங்கப்பா, தட்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரமாக தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, சரன்னு எடுத்து எல்லாத்தையும் ஒன்று கொடுத்து விட்டீங்கன்னா வாங்கிட்டு போவோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் சரிப்பா, வாங்கினவங்களே திரும்பி வந்து வாங்கக்கூடாதுடா, அடையாளம் வச்சுக்க முடியலடா அப்படின்னோம். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கரெக்டாக எங்களுக்கு வெற்றி பெற்றவங்களுக்கெல்லாம் பரிசை கொடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. நம்மால் வந்து ஃபஸ்ட்டே பார்த்துக்கிட்டு இருந்தார். முடிஞ்சு போனாலும் முடிஞ்சு போயிருப்பா, எனக்கு ஒன்று இப்போவே கொடுத்துருங்க அப்படின்னா. இதெல்லாம் ஜெயிக்கிறவங்களுக்கு தாண்டா அப்படின்னு. அப்படின்னா நாங்களாம் விளையாட்டில் கலந்துக்கிட்டோம்ல அப்படின்ட்டு இருந்தான். அவனை சமாளித்து அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்தாச்சு. வரிசையாக எல்லோரும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வாங்க வாங்க எல்லோரும் கொடுங்க, பயல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு பரிசு கொடுக்க ஆரம்பித்தாச்சு. எல்லாம் வெற்றி பெற்றதுனால இந்த கொடுத்த கப்பை தட்டை ஒரு 10 நாளாக அதையே தான் வச்சுக்கிட்டு திரிஞ்சான் நம்ம பையன். எங்கே போனாலும் அந்த சாப்பாடு அதில் தான் போட்டுக்குவார், தட்டு அதில் போட்டு தான் சாப்பிட்டாரு. கேட்டால் நாங்கள் வெற்றி பெற்று வாங்கியிருக்கோம், ஜெயிச்சு வாங்கின கப்புப்பா அது, நாங்கள் ஒன்றும் இந்த வடிவேல் மாதிரி பாத்திர கடையில் போய் வாங்கிட்டு வரல அப்படின்னாங்க. அது சரிதான்டா, ஜெயிச்சு வாங்கியிருக்கிய, அவ்வளோ சந்தோஷம். அதை வச்சுக்கிட்டே தெரிஞ்சாங்க கொஞ்ச நாளைக்கு. இதெல்லாம் விளையாட்டு போட்டிகளெல்லாம் தமிழர்கள் வந்து எத்தனை வருடமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, 1000 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு போட்டி இதெல்லாம். ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அதை கடத்தி கொண்டு போகிறது தான் இப்போதைய தமிழர்களாகிய நம்மளோட கடமையும். பாருங்கள், எல்லாம் வரிசையாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விளையாட்டு போட்டி அப்படிங்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க பிள்ளைங்கள்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.